நமக்கு பிடிச்ச நாட்டுக்கோழியை நம்மளே பிடிச்சி அதை மஞ்சள்ல தொடச்சு சின்ன வெங்காயத்தையும் வரமிளகாய் மட்டுமே போட்டு மண் சட்டியில வறுத்து இப்படி ஒரு குடியில உட்காந்து சாப்பிட்டா செம்மையா இருக்குங்க. அதுக்காக நான் போன இடம் தான் நம்ம ஈரோடு ஆனைக்கால் பாளையத்தில் இருக்க சுவை அறிவிங்க. மண்பானையில மசாலா கிசாலான்னு எதுவும் யூஸ் பண்ணாம நான் பிடிச்ச கோழியை ரெண்டா பிரிச்சு அருமையான ஒரு ஆசாரி வறுவலையும் நல்லாமுட்டி சிக்கனையும் தாங்க ரெடி பண்ணி கொடுத்திருந்தாங்க. இப்படி ஒரு நாட்டுக்கோழியில செஞ்ச ஆசாரி வறுவலை நான் இங்க தாங்க ட்ரை பண்றேன். அந்த மண்பானை பிளேவரோட இருக்க அந்த ஆசாரி வறுவல் எடுத்து சாப்பாட்டுல பிசைஞ்சு ஒரு புடி பிடிச்சா வேற என்னங்க வேணும்ன்ற அளவுக்கு இருந்துச்சுங்க. நல்லெண்ணெய் மட்டுமே மெயினா வச்சு பண்ண இந்த நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி வறுவல்லாம் சுவை அறிவின்ற பேருக்கு தகுந்த மாதிரி சாப்பாட்டுல வச்சு அடிக்கும் போது சுவை அருமையாவே கொட்டிருச்சுங்க. இந்த சாப்பாட்டுக்கு ஆடானா கொடுத்த நாட்டுக்கோழி கெட்டி குழம்பாகட்டும் அந்த தண்ணி குழம்பாகட்டும் உள்ளங்கையில ஊத்தி உறிஞ்சு குடிக்கும் போது குளிச்சது போல இருக்குதா. அவங்க கொடுத்த 2 வகையான ரசத்தை உருண்டை பிடிச்சி அடிக்கும் போது உண்மையாலுமே சொர்க்கங்க. இவங்களோட தாளிச்ச தயிர்லாம் நீங்க மஸ்ட் ட்ரைன் தாங்க நான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா வாங்கின முட்டை பொரியெல்லாம் உண்மையாலுமே ஒர்த்து தாங்க. சரி, கன்க்ளூஷன் பசங்க கேங்கோட போகும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, மறக்காம போய் ட்ரை பண்ணி பாருங்க.